to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Hi friends, வணக்கம் and welcome to Subhashini Bhupalan Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போறோம். நாங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட்ல பேசஞ்சர் ஃளைட்ஸ்லாம் வராது. இங்க சின்ன மினி ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த ஏர்கிராஃப்ட்ஸ் பைலட் ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் ஏவியேஷன் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறையா ட்ரைனிங் எல்லாமே கொடுப்பாங்க. அவங்களுக்குலாம் யூஸ் பண்ணுறதுக்கான பிளேஸ் தான் இது. இது பார்க்குறதுக்கு ஒரு மினி ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு ப்ரோக்ராமில் நம்ம என்ரோல் பண்ணியிருந்தோம், யங் ஈகிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் இது ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம இதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ண போகிறோம். இந்த யங் ஈகிள்ஸ் ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மினி ஏர்க்ராஃப்ட் இருக்கு இல்லையா, இதில் நம்ம பைலட் கூட சேர்ந்து பறக்கலாம். இதில் கிட்ஸுக்கு தான் இந்த ஈவெண்ட்டு. மெயினாக 8 இயர்ஸ்லேருந்து 17 இயர்ஸ் வரைக்கும் இருக்க கிட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் மிருத்துன்னு இந்த மாதிரி ஒரு ஏர்க்ராஃப்டில் ஃப்ளை பண்ண போகிறான். அவனுக்கு பார்த்திங்கன்னா அவன் கூட 2-3 பசங்க இருப்பாங்க. ஸோ டோட்டலாக 4 பேர் ஃப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு குட்டி ஏர்க்ராஃப்ட் தான் அது. இது மெயினாக ட்ரைனிங்க்கு அந்த மாதிரி கொடுக்குற இடம் தான் இது. ஸோ அந்த மாதிரி பைலட் ட்ரைனிங் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா கூட இந்த இடத்துல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த பில்டிங்கு. நம்ம இப்போ உள்ளே வெய்வர் ஃபார்ம் ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் எழுதி கொடுத்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. நம்மளுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. அந்த நம்பர் நம்ம ஜாக்கெட் மேலே நம்ம ஒட்டிக்கணும். ஸோ ஆர்டர் படி நம்மளை கூப்பிடும் போது நம்ம பைலட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும். இங்கே இருக்கிற பைலட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வாலண்டியர்ஸ் தான். இவங்கெல்லாம் முன்னாடியே ஏற்கனவே நிறையா ஃப்ளைட்ஸ் ஓட்டி பைலட்டாக இருந்தவங்க, சீனியர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு ஃப்ளைட்டு ஓட்டுனவர் ஃபைட்டர் பைலட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது மாதிரி வார்லலாம் அவர் ஃபைட்டர் பைலட்டாக இருந்திருக்காரு. ஸோ ரொம்பவே வயசானவராக தான் இருந்தார். அவர் இங்கே வாலண்டியர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் நம்மளுக்கு இந்த ஃப்ளைட்டை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான நிறைய ஏர்க்ராஃப்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு பார்க்கும் போது எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும். பட் பைலட் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம அதெல்லாம் நோட் பண்ணுவோமே. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஏர்க்ராஃப்டில் விங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அது எல்லாமே காட்டினாங்க. ஒரு சில ஏர்க்ராஃப்ட்லலாம் பார்த்திங்கன்னா மேலே இருந்துச்சு விங்ஸு, ஒரு சில ஏர்க்ராஃப்டில் பார்த்திங்கன்னா கீழே இருந்தது. ஸோ அதோட ஃபங்க்ஷன்லாம் எப்படி, அது என்ன மாதிரியான ஏர்க்ராஃப்ட் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. இது பசங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஈவெண்ட். அதுலேயுமே ரொம்ப சிறப்பானது என்னென்னா இது ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டு. இதுக்கு நம்ம எதுவுமே பே பண்ணவே இல்லை. நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டைரெக்டாக கூட்டிகிட்டு போயாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்குது பாருங்கள். யார் வேணாலுமே ப்ரைவேட் ஏர்க்ராஃப்ட்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் கூட இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு கற்றுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது. ஸோ நம்மளுக்கு நம்ம நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யூஸ்வலாக இங்கே நிறையா கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குமா. பட் நம்ம இந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம பறக்க போகிற ஏர்க்ராஃப்ட்டுக்கு வந்திருக்க பைலட் இவர் தான். எல்லா ஏர்க்ராஃப்டை பற்றியுமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தார். Flying through the air, the instruments are open.
மிருத்துன் போக போகிற ஏர்க்ராஃப்ட் வந்து இதுதான். ஸோ அவர் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த ஏர்க்ராஃப்டோட பார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இதோட மாடலு, இதுதான் வந்து அந்த ஏர்க்ராஃப்டோட நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவர் காட்டிகிட்டு இருந்தார். அதே மாதிரி ஏர்க்ராஃப்டோட டைரக்ஷன்ஸ்லாம் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே வந்து சொல்லிகிட்டு இருந்தார். அது அவர் அங்கே மூவ் பண்ண இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கண்ட்ரோல் எல்லாமே வந்து மூவ் ஆச்சு. ஸோ அது எல்லாமே வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த விங்ஸ்லேயுமே வந்து மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த ஸ்டியரிங் பார்ட்டு அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆச்சு. ஸோ அது எல்லாமே எப்படி இன்டர் கனெக்டட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ பசங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா செம எக்ஸைட்டடாக எல்லாமே வந்து கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம என்ன டவுட்ஸ் கேட்டாலுமே வந்து அவங்க வந்து எஸ்டேட் பண்ணாமல் சூப்பராக வந்து சொல்லியும் கொடுப்பாங்க. ஸோ மிருத்துனுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸைட்மெண்ட் தாங்கலை. நிஜமாகவே நான் வந்து ஏர்க்ராஃப்டில் பறக்க போகிறேன்னா, ஏன்னா சும்மா காட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தான். பட் வந்து அவன் நிஜமாகவே வந்து பறக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சதும் அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ மிருத்துன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பைலட் கூட தான் வந்து உட்காந்துட்டு இருந்தான். ஸோ அந்த கண்ட்ரோல் எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து நம்பர் வந்து சொல்லிட்டாரு. இது மாதிரி 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே இருந்தவங்க நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டாரு. ஸோ அவர் எந்த நம்பர் சொல்கிறாரோ அவங்கக்கிட்ட பேசுகிறதா வந்து அர்த்தம். இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த நம்பர் சொல்லும் போது அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி அவங்களுக்குலாம் அந்த ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி காதில் வந்து ஒன்று வச்சுட்டாங்க. ஸோ அவர் பேசுகிறது வந்து கிளியராக அவங்களுக்கு கேட்குற மாதிரி தான். அதே மாதிரி 180 டிகிரிலாம் வந்து அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து அவர் திருப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு ரொம்ப வந்து கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரெண்டு சொல்லலாம் எங்களுக்குமே வந்து தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்காக இந்த மெயினாக இந்த ஈவெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து ஏவியேஷனில் வந்து இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிறதுக்காகவும் ஃப்யூச்சர் பைலட்ஸ்க்காகவும் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி போனாங்கன்னா அவங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்குமே வந்து ஏவியேஷனில் வந்து படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாகவே ஒரு ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஏவியேஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கிட்ஸுக்கு. ஸோ அந்த 8 இயர்ஸ்லேருந்து 17 இயர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து படிக்கிற ஸ்டேஜு. ஸோ அதை வந்து அவங்க வந்து நிறையாவே இது என்ஹான்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே வந்து நம்ம யூஸ்வலாக இருக்கிற மாதிரியே வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு ரன்வே இருக்குது. அதே மாதிரியே லேண்ட் ஆகிறதுக்குன்னு ஒரு ரன்வே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து அவங்க வானத்தில் வந்து பறந்தாங்க. ஸோ நல்லாவே வந்து ஹைட்டு போச்சு. நான் கூட ரொம்ப லோ லெவல்லே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு உடனே வந்துடுவாங்க ஒரு 5-10 மினிட்ஸில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் வந்து அவங்க மேலே வந்து பறந்துட்டு இருந்தாங்க. ஸோ கிட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கிறத பார்த்துட்டு எங்களுக்குமே வந்து ஆசையாக இருந்தது. நம்மளுக்கெலாம் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான். இது வந்து ஏஜ் லிமிட் இருக்கிறதுனால நம்மளாம் வந்து போக முடியாது, ஒன்லி ஃபார் கிட்ஸு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெலிகாப்டர் ரைடு அந்த மாதிரிலாம் இருக்கும். வேணும்னா நம்ம வந்து அந்த மாதிரிலாம் வந்து போய்க்கலாம். பட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜில் பசங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து ஏவியேஷனில் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கும். கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் அப்படியே பசங்களுக்கு வந்து மைண்ட் வந்து டெவலப் ஆகிற ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிறையா வந்து கற்றுக்கணும் இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து இது தூண்டும். ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த ஃப்ரீ ஈவெண்ட் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், டக்குன்னு டேக் ஆஃப் ஆனவொடனே வந்து நல்ல வந்து ஹைட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்துச்சுன்னே தெரியல ஏர்க்ராஃப்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து ஹேங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் என் ஹஸ்பண்டு. இங்கே தான் வந்து இந்த ஏர்க்ராஃப்ட் எல்லாத்தையும் வந்து பார்க் பண்ணுவாங்களாம். அதுக்கு பேர் தான் வந்து ஹேங்கராம். ஸோ இதுதான் வந்து அந்த பிளேஸு. இங்கே வெளியில் இருந்த ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து அழகாக பார்க் பண்ணி வச்சுருவாங்க போல இருக்கு. ஸோ மிருத்துன் போன ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த விங்ஸ் வந்து மேலே இருந்துச்சு. நாங்கள் வந்து அந்த விங்ஸுக்கு கீழெல்லாம் நின்றுட்டு இருந்தோம். பட் இந்த ஏர்க்ராஃப்டில் பார்த்தீங்கன்னா விங்ஸ் வந்து கீழே இருக்குது பாருங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து தெரியாது டிஃப்ரென்ஸு. பட் வந்து அவர் சொல்லும் போது தான் நம்ம இதெல்லாம் வந்து கவனித்து பார்த்துருப்போம். அதே மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் நம்மளுக்கே வந்து புரிஞ்சிச்சு. ஸோ இப்போ இன்னொரு ஏர்க்ராஃப்ட் வந்து லேண்ட் ஆகுது பாருங்கள், அதான் வந்து மிருத்துனோட ஏர்க்ராஃப்ட்டு. ஸோ அவனுக்குமே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவன் வந்து நான் ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை நம்ம இந்த மாதிரி போக போகிறோன்னு சொன்ன உடனேவே. பட் வந்து அவன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நிறையா வந்து அவர் சொல்லி கொடுத்தாராம். அதுக்கப்புறம் வந்து அந்த 180 டிகிரிலாம் வந்து அவங்க போனது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு ஃப்ளை பண்ணும்போது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஃபுட் அங்கே வச்சுக்கோ, பிடிச்சிக்கோ. எப்படி இருந்தது? செமையாச்சா? பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ சொல்லுங்கள் பைலட்டுக்கு. கோ. ஸோ இந்த ஃப்ளைட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதான் ஃபஸ்ட்டு டைம் அப்படின்றதுனால ஒரு லாக் புக்கும் அப்புறம் சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த லாக் புக் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் கொண்டு வரும்போது இது எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அதில் வந்து என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பாஸ்போர்ட்லலாம் வந்து என்ட்ரி போடுற மாதிரி இதுலேயும் வந்து என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு போச்சு. இந்த விளாக் உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறேன். until then bye, take care, thank you.